வெல்கம் ஸ்கிபிடிஸ், வெல்கம் பேக் டு சிஜிபி கேமர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அபேஷ் அப்படின்னு ஒரு புது கேம் வந்திருக்கு. இந்த கேம் தான் நம்ம விளையாட போகிறோம். இது வந்து என் அக்கௌண்ட்டில் நான் ஆல்ரெடி விளையாடிட்டேன். ஆனால் இந்த கட்சின் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து நான் லெவல் 3 இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் போய் அப்படியே அந்த அக்கௌண்ட் போய் ஆரம்பிச்சிடலாம். ஐ மீன் ஜடுகுட்டியில் கிளிக் எனிவேர். ஓகே, இது பாருங்கள், நல்லாயிருக்கு, புது கேமு. இது ஆக்சுவலி நம்ம இல்லை, இது வந்து சும்மா 963 சிஜிபி கேமர்ஸ்னு ஒரு உங்கள் காட்டுறதுக்காக. இந்த அக்லி ஃபிஷ் இது விழுந்துருமா? பக்கத்தில் பார்த்தா இவன் இந்த பையன் செம்மையாக எடுத்திருப்பான். அவன் சொல்லுவான், இது வந்து எனக்கு லக்கி டே, நான் நிறைய மீன் பிடிச்சிட்டேன். பக்கத்தில் இருந்தும் சுறா மீன்லாம் பிடிச்சின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஐ காட் அ ஷார்க் ஆல்ரெடி. என்னடா நீங்கள் இப்போ பாருங்கடா, அலைய போடுறேன் அப்படின்னு நம்ம போடுவோம். நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. என்ன கிடைக்கும்னா கிரேக்கன் வந்துடும், அது நம்மளை தூக்கிட்டு போயிடும். அவ்வளோதான். இதை பார்த்தீங்களா, தூக்கிட்டு போயிடுச்சு. எங்கே சொல்லுங்கள்? தி அண்டர் வேர்ல்ட். ஆக்சுவலி இது வந்து நீங்கள் ஃபோனில் இல்லைனா வேறு டிவைஸில் விளாண்டா கிராஃபிக்ஸ் கொஞ்சம் மட்டமாக இருக்கும். உங்களுக்காக ஹை ரெசல்யூஷன் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ அந்த கிராக்கன் நம்மளை தூக்கிட்டு போயிடுச்சு பாருங்கள். எங்கே தூக்கிட்டு போயிடுச்சு பாருங்கள். ஓ மை ஷிட். ஈஸி நவ், யூ ஆர் நாட் டெட் yet. யார் அந்த கிராக்கன் சொல்லுது? த அபேஷ் சூஸ் யூ. அந்த அபேஷ் நம்மளை தான் சூஸ் பண்ணியிருக்கான். என்ன எக்யூப்மெண்ட்? பாட்டில் கன். டே, இதெல்லாம் ஒரு கன்னாடா. உட்டன் டியூப். ஓகே, இது என்ன கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். கேமு டேக் திஸ். ஓகே, ஒன் கேச்சஸ் ஃபிஷ் அதர் கீப்ஸ் யூ ப்ரீத்திங். கேட்ச் மீ ஃபிஷ், ஷோ மீ யூஆர் நாட் ஜஸ்ட் அ பெயிட். அப்படின்னா நீ எனக்கு மீனை பிடிச்சி கொடு, நீ ஒரு எனக்கு சாப்பாடு இல்லைன்னு நீ காட்டணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஷிஃப்ட்லாக் எனக்கு வர மாட்டேங்குது. சரி, அதை விட்டுருங்க. இப்படி போயிட்டே தெரியும். தெரியும் சார், தெரியும். அங்கே பாருங்கள், நம்மளுக்கு இப்போ 40 தான் இருக்குது. என்னது வெயிட்டுனா? ஓ, வெயிட்டுனா ஸ்லோவாயிடுவோம் நம்ம. ஓகே, இந்த மீனை பிடிக்கலாம் கைஸ். நம்ம பிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவ்வளோதான், சூப்பரு. இப்போ ஒரு மீனை பிடிச்சாச்சு, நம்மளுக்கு வெயிட் வந்து அதிகமாகிருச்சு. இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தன் மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த மீனை போடுறா. டோரி, அதான் ஃபைண்டிங் நிமோவில் வருமே அந்த டோரி. என்னங்க போயிடுச்சு? ஓகே, அது தட்டி பிடிக்க வேண்டியது தான். நம்மளுக்கு ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம போயிடலாம். போடா ஏப்பா. ஸ்பீடாக போனால் ஆக்சிஜன் வந்து குறைவாகும். ஐயோ சாரிப்பா கிரேக்கன். 3 ஃபிஷ் பிடிக்கணும்னு சொல்லியிருக்கு. நம்ம 2 பிடிச்சிட்டு வந்துட்டோம். ஏன்னாவது இந்த மீனை பிடிப்போமா? இல்லை வேணாம், இது பஃபர் ஃபிஷ், இது பிடிக்க வேணாம். இங்கேருந்து அங்கே போக மாட்டேங்குது. டேய் தம்பிங்களா, இவனை பிடி. டோரியை பிடிச்சாச்சு மறுபடியும். ஓகே, தட்டா. எஸ், 3 பிடிச்சாச்சு. இப்போ நம்ம போயிடலாம். ஓகே, நம்ம டுட்டோரியல் மட்டும் இந்த இதில் பண்ணிடலாம். ஏன்னா நான் அந்த இதில் டுட்டோரியலை முடிச்சிட்டேன். அதுக்கு தான் நீட் சம்திங் லிட்டில் ஒன் ஐ லைக் டு. இதான் குரோவா கார்டன் கான்செப்ட் தான். சரி, இப்போ நம்ம இது மூலிமா என்ன பண்ணலாம்? போயிட்டு பெட்டர் கன்ஸ் வாங்கலாம். நம்ம இது கொடுப்பா போப்பா. இந்த கன்று, அந்த டியூப், இது 2 டியூப் வாங்கிட்டோன்னா போதும். நம்ம அந்த அக்கௌண்ட் போயிடலாம். ஏய் தம்பி, இங்கே பாருங்களேன், இது அவ்வளோதான். ஓகே, சரி, இப்போ வந்துடுறேன். ஓகே, ஒன்றும் இல்லை, சும்மா போயிட்டு வந்தேன். எங்கே போகல, இங்கே தான். என்ன கிரேக்கன் கிட்ட பேச சொல்லுது? ஓ சாரி சார். என்ன நீயும்? இப்போதைக்கு நம்மளுக்கு பாஸ் வந்து கிரேக்கன் தான். அதில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இது வாங்கிடலாம். டியூப் 50 ரூபா தான். இதையும் வாங்கியாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆக்சிஜனும் அதிகமாக இருக்கும், இதுவும் அதிகமாக இருக்கும். இது கன்னும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஆர்டிஃபேக்ட்ஸா? ரேஸ்? ஓ, ஐ மீன் இன்னும் நம்ம ரேஸ்ன்னு சொல்லுவோன்னா, இது பேர் என்ன சொல்கிறது? கிளாஸஸ். நம்மக்கிட்ட ஒரு கிளாஸ் வந்து சுற்றி பார்ப்போம். எனக்கு ஜட்டுக்குட்டியில் வந்து இது கிடச்சிது. கோரலா? ஐய, எனக்கு ஜட்டுக்குட்டியில் வந்து இது கிடச்சிதுங்க. இது கோரல் கிடைக்கல எனக்கு. ஏஞ்சல் ஃபிஷ் எப்பிக் எனக்கு கிடச்சிது. இதில் பாருங்கள், கோரல் கிடச்சிருக்கு. இது என்ன பவர் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க.
சரி ஓகே வாங்க நம்ம இப்போ வந்து இது இன்னும் டுட்டோரியல் முடிக்கல. அங்கே போகணுமா தம்பி? என்ன அப்படியே இப்படி விட்டுருப்பா. ரொம்ப தவறு பண்ணுறாருங்க இது கிராக்கனு. ஓ கிராக்கன் கிட்ட தான் பேசணுமா? சொல்லு தம்பி சொல்லு. அவ்வளோதான், ருக்கி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வாங்க நம்ம ஐடிக்கு போயிடலாம், ஜட்டுகுட்டிக்கு. இப்போ நம்ம வந்து வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேம் போடலாம்னு சொல்லுங்கள். அபேஸில் வந்து சீரீஸ் ஆரம்பிக்கலாமா, இல்லை அபேஸ் அப்படியே விட்டுடலாமா? பிளாக் சர்ச் சீரீஸு ஆரம்பிக்கணும்னு இருந்தேன், அதுவும் ஆரம்பிச்சிடலாம். அது வந்து புது அக்கௌண்ட்டில் தான் நம்ம செஞ்சு ஆடணும். ஏன்னா நான் ஜட்டுகுட்டியில் வந்து 1000 எனக்கு வந்து ஏதோ வி டிக்கெட் அப்படின்னு ஒன்று ஏதோ இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, நான் வந்து இதில் நல்லாவே ஆடினேன். இங்கே பாருங்கள், ஏஞ்சலிக் ஃபிஷ். எனக்கு 55 O2 இருக்குது. கன்று வந்து செகண்ட் கன் வாங்கிட்டேன் நான். ஏன்னா அது வந்து இங்கே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான்டா. இவன் தான் ஹென்ரி. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எதுக்கு காசு சேர்த்து வைக்கணும்னா, இப்போ நம்மள்ட்ட 306 இருக்குது. ஆனால் நம்ம எதுக்கு இப்போ காசு சேர்த்து வைக்க போகிறோன்னா, இதுதான் வாங்க போகிறோம். 420 to 425 இது வாங்க போகிறோம் நம்ம. அதுக்கு தான் நம்ம காசு சேர்த்து வைக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த மீன் இருக்குது பாருங்கள், ரோஸ் மீன். இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிங்க. போடுப்பா. ஆடாட மிஸ் ஆகிட்டானே. மிஸ் ஆகிற நீ 2 வாட்டி மிஸ் ஆகிருச்சுங்க. ஏய் என்ன மிஸ் ஆகிட்டே இருக்குது? போடு, இப்படி போடணும். அடடா, இது பணம் ஃபஸ்ட் எடுத்துடலாம். இது வந்து கீழே போயிடக்கூடாது, அதனால இதையும் பார்த்துக்கணும். வந்துருச்சா. அப்படியே இது எடுத்துட்டோம். ஓகே, இது அப்படியே தட்டு வந்துருச்சுங்க. எவ்வளோ மினிட்ஸ்? 6 மினிட்ஸ் தான் இருக்குது. இந்த ரோஸ் மீன்லாம் எடுத்தால் நிறைய நம்மளுக்கு. இங்கே ஒரு ரோஸ் மீன் இருக்குது. ஆக்சிஜன் குறைவாக இருக்குது. இது பிடிச்சிட்டு போயிடலாம். அன்காமனுங்க, இது செம காஸ்ட்லிங்க காசு. ஓ லெவல் 4 நான். பிடிப்பா. ஏப்பா ஆக்சிஜன் கம்மியாக இருப்பா. ஆக்சிஜன் கம்மியாக இருக்கு. ஐயோ டி அப்பாடியே நல்ல வேலை வந்தேன். சரி, இது 1.5 கிலோ, இது வந்து 2.9 கிலோ. அப்பா தம்பி கிரேக்கா, நல்லா காசு கொடுப்பா. ஒரு 200 தருவானா? 200 மினிமம். என்னடா 81 தர? சரி, ரொம்ப கஞ்ச பீஸ் நிறையா இருக்காங்க இந்த கிரேக்கா. நம்ம இன்னும் கூட போயிட்டு வருவோம் வாங்க. டேய் தம்பிங்களா, ஆனால் தில் இருந்தால் வந்து பாரு. தில் இருந்தால் மதிப்பார். இந்த மேப் ரொம்ப பெருசுங்க, ஆனால் என்கிட்ட ஆக்சிஜன் லெவல் அவ்வளோக்கா இல்லை. நீ இவன் கலராக இருக்கான். ஓகே, தட்டு பர்ஃபெக்டாக பிடிச்சாச்சு. வேற இந்த மஞ்சள் கலர் மஞ்சள். இவனை புடுறாவனை. அன்காமன். டேய் எப்பா, என்னப்பா எஸ்கேப் ஆகிட்டு இருக்கு நீ? செமையாக எஸ்கேப் ஆகுறாங்க இவன். ஓடினா மட்டும் விட்டுருவோமா? தம்பி வாப்பா. ஆடடா, இந்த மஞ்சள் பிடிக்கலாமா இல்லை போயிடலாமா? இந்த மஞ்சளையும் போடுறான். இது வந்து காமன் தான், இது வந்து டேங்குன்னு சொல்கிறாங்க இந்த பேர். பிடிச்சாச்சு. ஓடுறா காலி. ஆடுறா, இங்கே ஒரு ரோசி மீன் இருக்குங்க, இதை வந்து பிடிச்சிக்கலாம். இதை டே மேலே போடா. ரோசி மீன். தம்பி நவரு, நீங்களாம் எங்களுக்கு தேவையில்லை. ரோசி மீன் தான், நல்ல காசு கொடுக்குறான் அவன். புடுறான் அவனை. குப்பீடு அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. என்னடாச்சு? போடு, பர்ஃபெக்ட். இன்னும் கூட பிடிக்கலாமா இல்லை 44 இருக்குல்ல, வாங்க பிடிக்கலாம். இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கான். மேப்பு பயங்கர பெருசுங்க. நீ என்னடா வித்தியாசமா இருக்க? What is going on, man? What is going on, man? You died. Man. என்ன நடந்துச்சு? ஏதோ வந்துச்சு, போட்டு விட்டு போயிட்டே இருந்தானுங்க. காசு பிடிக்கிட்டானுங்க நம்ம செத்தோன்னு. அந்த குப்பிட் ஃபிஷ் வேற போயிடுச்சு. போடா டேய். வித்துட்டு ஓடி வாப்பா. என்னப்பா நீ? ஐ லைக் டு செல் எவ்ரிதிங். இங்கே பாருங்க, நான் பார்க்க எப்படி விசித்திரமா இருக்கேன். 3 அவன் எவ்வளோ சொன்னான்? 3 இருங்க, அவன்கிட்ட எதுக்கும் போய் பார்த்துடலாம். தோதானா இருக்க தம்பி. எவ்வளோப்பா சொன்ன இது? 425. வாங்கிக்க. எஸ். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு ரேஸ் வாங்கிட்டோம், இதுவும் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்? தூரமாக போகலாமா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்?
இந்த வீடியோ ஜஸ்ட் டுட்டோரியல்னு போட்டு விட்டுரு. எப்போலாம் வருது டுட்டோரியல்னு போட்டு விட்டுறலாம். அடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஆபத்தான மீனுங்கள்லாம் இருக்குது. ஆபத்து இதெல்லாம் சொல்ல இதெல்லாம் ஆபத்து. நான் எங்கேயோ தூரமாக போயிட்டுருக்கேன். ஒரு மீனுமே எங்கெல்லாம் காணலை. இங்கெல்லாம் வந்துட்டோன்னா ஐயோ இந்த பாருங்க அவ்வளோதான். அதுக்குள்ளேயே லோ ஆக்சிஜன் லெவல் ஆகிடும், செத்துருவோம் நம்ம. அடப்போங்கப்பா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு. யூ ட்ரவுண்டு. ஓ அது யூ டைடு, இது யூ ட்ரவுண்டு. சரி ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம், கிரைண்டு தான் பண்ணோம். நான் அதுக்குள்ளேயே ஆஃப்லைனில் நிறைய கிரைண்ட் பண்ணி வைக்கிறேன். பாய்.